தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க நேர்ந்தது. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு இதை ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்திலே போய் பதிவு செய்ய வேண்டும் என்கிற தேவை எழுந்தது. அப்போது நடைபெற்ற விவாதத்தில் பலரும் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள், இது வேண்டுமானால் ஒரு இளைஞர் இயக்கமாக இருந்துவிட்டு போகட்டும், கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற போது எவ்வளவு மியூசிக்கலாக இருக்கிறது என்று ஒருவர் வந்து என்னிடத்திலே சொன்னார். அதை கேட்கிற போதே எவ்வளவு இசைநயம் உள்ளதாக இருக்கிறது. இதுபோல ஒரு நல்ல பெயரை தேர்வு செய்து கட்சியை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றே எழுதி எடுத்துக்கொண்டு போன போது அந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி என்னிடத்திலே சொன்னார், மிருகங்களின் பெயர்களை இனிமேல் நாங்கள் கட்சிக்கு அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம், பெயரை மாற்றி வாருங்கள் என்று திருப்பி கொடுத்து விட்டார். மறுபடியும் நான் அவரிடத்திலே போய் அமர்ந்து பேசினேன். காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டி என்று ஒரு பார்ட்டி இருக்கிறதே, அதை எப்படி அனுமதித்தீர்கள்? எனவே லிபரேஷன் பேந்தர்ஸ் பார்ட்டி என்பதை எங்களுக்கு பதிவு செய்து தாருங்கள் என்று அந்த அதிகாரியிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன். அவர் ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். கொஞ்சம் யோசித்தார். 2 நாட்கள் கழித்து வாருங்கள் பார்ப்போம் என்றார். பிறகு போனேன், பதிவு செய்து அந்த பெயரை நமக்கு விசிகே என்று தந்தார்.